முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று தை 14 ஜனவரி 28 திங்கட்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற அளவிற்கு நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை சிந்திப்பீர்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை மிக எளிதாக விரைவாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவிற்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும், வேலை நேரம் அதிகப்படுத்தினாலும், கடின உழைப்பு செய்ய வேண்டி இருந்தாலும் அதை பாரமாக சுமையாக இன்றைக்கு நீங்கள் எண்ண மாட்டீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் மனோதிடத்தோடும் உடல் ஆற்றலோடும் திகழ்ந்து உங்களுடைய பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆரோக்கியமும் மனநலனும் இருக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்வீர்கள். அதிலும் தொழிலை பெரிய அளவிற்கு ஏற்றுமதி இறக்குமதி என்ற அளவிற்கு தொழிலை முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற அளவிற்கு உயர்த்த நீங்கள் இப்போது முற்படுவீர்கள். உத்தியோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உத்தியோகத்திலே உயர முடியுமா அல்லது பகுதி நேரத்திலே ஏதாவது செய்து இன்னும் நாம் வளர முடியுமா என்று சிந்திப்பீர்கள். இன்று ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வல்லப கணபதி. மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதிலே கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய சிந்தனை இருக்கும். கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்லும் பொழுது அது நமக்கு இருக்கக்கூடிய கடமையை பொறுத்தது. அதாவது நம் சுய தொழிலே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்று சிந்திக்கும் போது அது நமக்கு நல்ல ஒரு பலத்தை தந்து ஊக்குவிப்பதாக அது அமையும். அதாவது ஒருவர் பாடுபட்டு ஒரு பணியை செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை பற்றி சிந்திக்கும் போது அவருக்கு அது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலனை பற்றி சிந்திப்பீர்கள். நற்பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமையப் போகின்றது. அதாவது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமை என்ன, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி என்னவோ அதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பலருக்கு இந்த வாய்ப்பு என்ற ஒரு விஷயம் கிடைக்காததால் தான் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போகின்றது. அதனால் இன்று கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் நல்வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் நாம் எல்லோரிடத்திலும் கூட என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்பதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. பிறரிடத்திலே நாம் உதவி கேட்பதோ கடன் கேட்பதோ அது தவறு. ஆனால் ஒரு வாய்ப்பு கேட்பது தவறு கிடையாது. அப்படியாக இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள். ஒரு பணியை தொடங்கிவிட்டால் இடையிலே உணவு, பசி, தாகம், உறக்கம், ஓய்வு இப்படிப்பட்ட நிலையே உங்களுக்கு இருக்காது. அதாவது இதை பற்றியே நீங்கள் கருத்தில் கொள்ளவே மாட்டீர்கள். அந்த இலக்கு தான் உங்கள் முன் இருக்கும். இடையில இருக்கக்கூடிய இடையூறுகள் எதுவும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அந்த அளவிற்கு திறமையுடனும் உறுதியுடனும் உங்களுடைய பணிகளை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள். அது உங்களுக்கு சாத்தியமாவதற்கு பலன் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய நாவடக்கத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நாவடக்கம் என்று சொல்லும் பொழுது 2 விஷயங்கள். ஒன்று பேச்சு. அந்த பேச்சிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும். சில சமயத்தில் பேசாமல் இருப்பது மிகவும் உத்தமமான செயல். அவசரப்பட்டு பேசிவிட்டு வருந்துவதை விட பேசாமல் இருப்பது உத்தமம். அதே போல் நாவடக்கம் என்று சொல்லும்பொழுது உணவு கட்டுப்பாடு. ருசிக்காக சாப்பிடுவது, வெளியிடங்களிலே சாப்பிடுவது அல்லது அதிகமாக சாப்பிடுவது, உணவு பழக்கத்திலே கட்டுப்பாடு, பேச்சிலே கட்டுப்பாடு இவற்றை மேற்கொள்ளும் போது பயனுள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். அந்த கட்டுப்பாடு கைவர பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான்.
துலா ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது. திருப்பம் என்று சொல்லும் பொழுது நல்ல விஷயத்திலிருந்து பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு பின்னடைவு ஏற்படுவதை நாம் திருப்பம் என்று கூறுவது கிடையாது. திருப்பம் என்றால் ஒரு நல்ல திருப்பமாக இருக்க வேண்டும். நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக, முன்னேற்றக்கூடியதாக, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, பதவி உயர்வு, இடமாற்றம், பிடித்த துறையிலே படிப்பதற்குண்டான வாய்ப்பு, இப்படி ஏதாவது ஒரு நல்ல திருப்பம் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டால் அதை மறுக்காமல் அதில் இருக்கக்கூடிய பின் விளைவுகளை சிந்தித்து, பலன்களை சிந்தித்து நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. நல்ல திருப்பமாக ஏற்படுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு உண்டான ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முன்பெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பிறந்து அதே இடத்திலேயே வளர்ந்து அங்கேயே வாழ்வார்கள். நாம் எல்லாம் பிறக்கக்கூடியது ஒரு இடம், படிப்பிற்காக வேறு இடம், கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தை பொறுத்து ஒரு இடம், அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு ஒரு இடம். அப்படி நிலையாக அமைத்து கொண்டாலும் கூட வயோதிக காலத்திலே திரும்பவும் நம்முடைய பூர்வீகத்திற்கோ அல்லது பிடித்த இடத்திற்கோ சென்று விடலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்குது. நல்ல மாற்றமாக அது ஏற்படுவதற்கு, உண்டாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும், தாராளமாக இருக்கும். பண தட்டுப்பாடு, பணமுடை இருந்தால், அதனால் காரியங்கள் நின்று போயிருந்தால், நடக்காமல் இருந்தால் அதையெல்லாம் இப்போது நீங்கள் சரி செய்வீர்கள். தேவையான அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்றைக்கு ஏற்பட போகின்றது. உழைக்காமல் பணி செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பொருள் வரும் என்று சொன்னால் யாருக்கு அது வர வேண்டுமோ அவருக்குத்தான் வரும். அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு நற்பலன் உண்டாகும். அது நிறைவாக இருப்பதற்கு, அதை நீங்கள் அனுபவிப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் நந்தியம்பெருமான். மகர ராசி அன்பர்களே, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமணத்திலே தடை தாமதங்கள் இருந்தால் அது எதனால் இருக்கின்றது, என்ன பிரச்சனை என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய குறைகளை, நம்முடைய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களே உண்மையான நண்பர்கள். அவர்கள்தான் நமக்கு உண்மையான உறவினர்கள். அவர்கள்தான் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் என்பார்கள். நம்முடைய நல்ல விஷயங்களை மட்டுமே பேசி, இனிக்க இனிக்க பேசி காரியம் சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள் என்று கூறுவார்கள். அப்படி இன்றைய நாளில் நீங்கள் திருமண தடை இருந்தால் அதற்குண்டான காரணத்தை தெரிந்து கொண்டு சரி செய்ய முடியும். நல்ல வரன் கிடைக்க, திருமணம் நடக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு அவகாசம் இப்போது உங்களுக்கு அதிகமாக நீட்டிக்கப்படும். இது கடன் பட்டவர்களுக்கு பொருந்தும். கடன் சம்பந்தமான பிரச்சனை இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே போல் உங்களுடைய போட்டிகள் கொஞ்சம் குறையும், அல்லது போட்டிகள் இருந்தாலும் கூட அந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். நல்லவர்கள் இப்போது உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். உங்களுடைய நலம் விரும்பி உங்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டவர்கள், உங்களுடைய குரு, இவர்களை இன்றைக்கு நீங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். பெரியவர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல வழி காட்டப்படுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மீனராசி அன்பர்களே, இந்நாளில் நீங்கள் எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். பொறுமை, கட்டுப்பாடு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது, அடக்கத்துடன் இருப்பது, இப்படி எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் கூட நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகின்றது. அவசரம், ஆவேசம், கோபம், உணர்ச்சி வசப்படுவது, இப்படியான விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயம். இன்றைய நாளில் நீங்கள் எந்த அளவிற்கு நிதானமாக செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லது நடக்கும். வேகம் விவேகம் அல்ல என்பதை இன்றைக்கு நீங்கள் நினைவில் கொண்டால் போதுமானது. பயனுள்ள நாளாக இந்த நாள் அமைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ சுவாமி. இந்த நாள் அனைவருக்கும் சிறந்த நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.